ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, மார்ச் 12, 2024. வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதருக்கும் பலவிதமான சூழ்நிலைகளை அவசியம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. தற்காலத்திலோ வாழ்க்கையின் சூழ்நிலைகளால் பல மனிதர்களும் விரக்தி அடைந்திருக்கிறார்கள். எந்த ஆத்மாக்கள் சமீபத்தில் பரந்தாமத்திலிருந்து இறங்கி வந்தார்களோ அவர்களுக்கு ஒரு பிறவியோ அல்லது 2 பிறவிகள் தான் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள்தான் சுகமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பலவீனமான ஆத்மாக்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சிறிய பிரச்சனைகள் வந்தாலும் பயந்து விடுகிறார்கள். நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், எந்த ஒரு மனிதர் உயர்ந்த நிலையை அடைத்திருக்கிறாரோ அவர்கள் அனைவருமே மிகப்பெரிய சோதனைகளையும் பிரச்சனைகளையும் கடக்காமல் அந்த நிலையை அடைய முடிந்ததில்லை. யார் அழகான சிலையாக ஆக வேண்டுமோ அவர் சுத்தியல் அடியை தாங்கியே தீர வேண்டும். நாம் தன்னைத்தான் மிகுந்த சக்தி வாய்ந்தவராக ஆக்கிவிடுவோம். நமது இயல்பு எந்த அளவிற்கு சரளத்தன்மையோடு இருக்குமோ அந்த அளவிற்கு நமக்கு சக்தி இருக்கும். ஏனென்றால் மனதை லேசாக வைத்துக் கொள்வோமானால் எண்ணங்களின் சக்தி வீணாவதில்லை. நமது எண்ணங்களின் வேகம் அதிகமாக இருப்பதில்லை. அதன் காரணமாக நமது உள்ளார்ந்த சக்திகள் அதிகரிக்கின்றன. நாம் சக்தி வாய்ந்தவராகவும் ஆக வேண்டும், கூடவே பயமற்றவராகவும் ஆக வேண்டும். மேலும் கவலையற்ற ராஜாவாகவும் ஆக வேண்டும். எதை பற்றியும் கவலை இல்லை. என்ன நடக்கிறதோ சரிதான், அனைத்தும் நல்லதே. கூடவே பிராமண ஆத்மாக்களுக்கு பகவான் எப்போதும் உறுதுணையாக இருக்கிறார் என்ற விழிப்புணர்வு இருக்கிறது. அவர் நமது மெய்காப்பாளராக இருக்கிறார், நமது குடைநிழலாக இருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் நமக்கு உறுதுணை புரிகிறார். அவரது ஞானமும் நம்மோடு இருக்கிறது. சிந்தித்து பார்ப்போம். யாருக்கு பகவானே உதவி புரிகிறாரோ அவர்கள் எத்தனை கவலையில்லாமல் இருப்பார்கள். யாருக்கு பகவானோடு டைரக்ட் ஹாட்லைன் கம்யூனிகேஷன் இருக்குமோ அவர்களுக்கு தேவையற்ற சிந்தனைகள் கூட இருக்காது. எனவே நாம் மிகுந்த சக்தி வாய்ந்தவராக ஆவோம். அதற்காக உயர்ந்த ஞானத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டே இருப்போம். சுயம் பகவான் என்னை நீ கவலையற்ற ராஜாவாக இரு என்று கூறியிருக்கிறார். எனது என்பதை உனது என்று மாற்றிவிடு என்று கூறியிருக்கிறார். கவலைகளை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு பெருமிதத்தை எடுத்துக்கொள் என்கிறார். இந்த விஷயங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பகவான் முன்னிலையில் நின்று எனது அனைத்து சுமைகளையும் வாங்கிக் கொள்கிறார் என்பது நினைவில் இருந்தால் கூட நமது மனநிலை எத்தனை சக்திசாலியாக இருக்கும். எனவே நாம் பயப்படக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. சில விஷயங்களை நினைவில் வைக்க வேண்டும். இந்த கலியுக உலகில் உண்மையான உறவுகள் கிடைப்பதில்லை. இங்கே நம்முடையவர்களே அதிகமான துக்கத்தை வழங்குகிறார்கள். இங்கே பல ஏமாற்றங்கள் கிடைக்கின்றன. இது இவ்வாறுதான் இருக்கும். ஏனென்றால் இது கலியுகத்தின் கடைசி நேரமாகும். மற்றொரு புறம் சங்கம யுகத்தில் பகவான் நமக்கு துணைவராக இருக்கிறார். உயர்ந்த ஞானம் நமக்கு அலங்காரமாக இருக்கிறது. உயர்ந்த ஞானத்தின் ஒளி நமக்கு கிடைத்திருக்கிறது. மேலும் யோகத்தினால் நமக்கு சக்தியும் கிடைக்கிறது. எனவே நமது இயல்பை சக்தி வாய்ந்ததாக ஆக்குவோம். அதற்காக 3வது விஷயம் என்னவென்றால் உயர்ந்த சுயமரியாதைகளை பயிற்சி செய்வது. நான் வெற்றி ரத்தினமாவேன். ஒவ்வொரு கல்பமும் எனக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. என்னை யாருமே தோற்கடிக்க முடியாது. யார் லட்சக்கணக்கான முறைகள் கோடிக்கணக்கான முறைகள் வெற்றி அடைந்திருப்பாரோ அவர் மீண்டும் வெற்றி அடைவது என்பது சொடுக்கு போடுவதற்கான விஷயமே ஆகும். கூடவே நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். ஈஸ்வரிய சக்திகளால் நிறைந்திருக்கின்றேன். இந்த 2 நினைவுகளும் நமது சக்திகளை அதிகரிக்கும். மேலும் நினைவு செய்வோம், என்னிடம் தூய்மை சக்தி இருக்கின்றது. தூய்மையின் சக்திக்கு முன்னால் பிரச்சனையான சூழ்நிலைகள் நிலைப்பதில்லை. இந்த 3 சுயமரியாதைகளையும் நினைவு செய்வோம். அதாவது நான் தூய்மை சக்தியின் சூரியனாவேன், மாஸ்டர் சர்வசக்திவானாவேன், மேலும் வெற்றி ரத்தினமாவேன். இன்று முழு நாளும்
இந்த 3 நினைவுகளின் மூலம் நமது மனநிலையை சக்திசாலியாக ஆக்கிக் கொள்வோம். கூடவே பரந்தாமத்திலிருந்து சர்வசக்திவானுடைய ஒளிக்கதிர்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறு காட்சிப்படுத்துவோம். ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஓரிரு முறைகள் செய்தால் கூட மிகுந்த சக்தி வாய்ந்த அனுபவம் ஏற்படும். ஓம் சாந்தி.